சமூக நலம் விரும்புகளே, நாம் எதிர்காலம் என்பதை நீங்கள் அடிக்கடி என்னிடம் சொல்லுவீர்கள். எனவே எமக்காக நீங்கள் துவா செய்யுங்கள். பெரியோர்களே, நாங்கள் இம்முறை தரவை புலமை பரிசு பரீட்சை எழுதவிருக்கின்ற மாணவர்கள், அதை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். என்றாலும் ஒரு ஞாபகமூட்டலுக்காக உங்களுக்கு நாம் கவிதையாக இதை மீண்டும் குறிப்பிடுகின்றோம். எம் அன்புக்கினிய பெரியோர்களே, நாம் பரீட்சை எழுதுகின்றோம். நீங்கள் எமக்காக பிறந்தது தொடக்கம் இன்று வரையில் என்ன வழிகாட்டல்களையும் கல்விகளையும் கொடுத்தீர்கள். அதற்காக நாம் என்றும் உமக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்களே, நீங்கள் நினைக்கின்றீர்கள் நாம் புத்தகத்தை கற்பதனால் மட்டுமே பரீட்சையில் சித்தி அடையலாம் என்று. அன்புக்குரிய பெற்றோர்களே, அது அவ்வாறு இல்லை என்பதையும் நாம் இன்று உமக்கு தெரிவிக்கின்றோம். இன்று நாம் பரீட்சையை நெருங்கி உள்ளோம். எமக்கு விளங்குகின்றது நாம் பாடசாலையிலே பல்வேறு கலை அம்சங்களை இழந்தோம். இதனால் நாம் ஒரு விடயத்தை முன் வைப்பதற்கு வெட்கப்படுகின்றோம், பயப்படுகின்றோம், முன்னே வருவதற்கு அஞ்சுகிறோம். இதே நிலைமையை எம் தம்பி தங்கைகளுக்கு ஏற்படுத்தாதீர்கள். தரம் 1 தொடக்கம் அவர்களை கலை நிகழ்ச்சிகளுக்கு பழக்கப்படுத்துங்கள். நமக்கு துணிப்பு தரம் மாணவர்கள், நமக்கு துணிப்பு தரம் மாணவர்கள், இறுதியாக மீண்டும் எமக்கு துவா செய்யுங்கள். இறுதியாக மீண்டும் எமக்கு துவா செய்யுங்கள். இறுதியாக மீண்டும் எமக்கு துவா செய்யுங்கள். புத்தகத்தை கற்பதனா மட்டுமே பரீட்சையில் சித்தி அடையலாம் கொடுத்தீர்கள். அதற்காக நாம் என்றும் உமக்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். பெற்றோர்களே, நீங்கள் நினைக்கின்றீர்கள் நாம் புத்தகத்தை கற்பதனா மட்டுமே பரீட்சையில் சித்தி அடையலாம் என்று. அன்புக்குரிய பெற்றோர்களே, அது அவ்வாறு இல்லை என்பதையும் நாம் இன்று உமக்கு தெரிவிக்கின்றோம். இன்று நாம் பரீட்சையை நெருங்கி உள்ளோம். எமக்கு விளங்குகின்றது நாம் பாடசாலையிலே பல்வேறு கலை அம்சங்களை இழந்தோம். இதனால் நாம் ஒரு விடயத்தை முன்வைப்பதற்கு வெட்கப்படுகின்றோம், பயப்படுகின்றோம், முன்னே வருவதற்கு அஞ்சுகிறோம்.